ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 37. திரு ரங்கராஜ் திருமதி ராதாமணி தம்பதியினர் கொடுமுடி ஈஸ்வரன் கோவிலில் தாலியை காணிக்கையாக செலுத்திவிட்டு ஒரு நாள் கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் பால்ராஜ் சித்தர் ஆலயத்தில் வாக்கு கேட்பதற்காக சென்றனர். அங்கு 3 மாதம் கழித்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அத்தம்பதியினரை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள அருள்வாக்கு கூற, இவரது தங்கை புது தாலி கொடியை வாங்கி கொடுக்க பெருமாள் கோவிலில் வைத்து மீண்டும் திருமணம் நடைபெற்றது. புதிய தாலி தன் கழுத்தில் ஏறிய மகிழ்வில் இருந்தார் திருமதி ராதாமணி. இத்திருமணமான 3ஆம் நாள் தனது மகளை பள்ளியில் விட்டு வர 2 சக்கர வாகனத்தில் கிளம்பினார் திரு ரங்கராஜ் அவர்கள். அப்போது லாரியை முந்திக் கொண்டு செல்கையில் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு தன் சுயநினைவை இழந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் திரு ரங்கராஜ் அவர்கள். திரு ரங்கராஜ் அவர்களுக்கு கை உடைந்து தோள்பட்டையில் எலும்பு விரிசல் ஏற்பட்டு ஒருவித முழு மயக்க நிலைக்கு ஒரு நாள் முழுவதும் தள்ளப்பட்டார். இவரது மகளோ பாட்டியின் கருணை விழி ஒளியால் சிறு சிராய்ப்புடன் காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பாக இருந்தார். விபத்து நடந்த பின் திரு ரங்கராஜ் பிழைப்பாரா மாட்டாரா என ஒரு நாள் முழுவதும் பதற்றத்துடன் திருமதி ராதாமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் இருந்தனர். திரு ராதாமணி அவர்கள் தனது திருமாங்கல்யத்தை பிடித்துக் கொண்டு நம் பகவான் பாட்டி சித்தரையும் மற்ற தெய்வங்களையும் மற்ற சித்த புருஷர்களையும் மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தார். பாட்டியின் கிருபையில் அவர் சுயநினைவை அடைந்தார். மேலும் முழுமையாக உடல் நலம் தேர ஓராண்டு ஆனது. நடந்த இந்த விபத்தை முன்கூட்டியே பாட்டி தெரிந்து கொண்டு அன்றே நம் பாட்டி தாலியையும் மெட்டியையும் பிடுங்கி தூர எறிந்து கர்மவினை தாக்கத்தை குறைத்துள்ளார் என்பதை நாம் இந்த லீலாமிர்தத்தில் தெரிந்து தெளிவோம். பாட்டி இல்லை என்றால் எங்கள் குடும்பமே உயிரோடு இருந்திருக்கிறது என்றும், பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாய் நான் வாழ்வதற்கு பாட்டியே காரணம் என்றும் நன்றி பெருக்கில் கண்ணீர் மல்க திருமதி ராதாமணி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நாமும் பகிர்ந்து உணர்வோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.